எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 19 வயசு பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெயிட் லாஸ் எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால யூடியூப் சேனலை பார்த்துருக்காங்க. அது ரெமெடி இருக்குது அப்படின்னு அதை பார்த்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க அதை இறந்துட்டாங்க. அவங்க இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அந்த சேனலில் என்ன அவங்க சப்ஸ்டான்சஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அதாவது மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் யார்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணாமல் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அதாவது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான ஒன்று தான். ஏன்னா நம்ம வேலை செய்யணும், அப்புறம் நம்மளுக்கு மற்ற டிசீஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒன்று முக்கியம் தான். அதாவது நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் ஓவர் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத எதெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளுக்கு மெயினாக அந்த மில்க் ப்ராடக்ட்ஸு, ஆயில் ஐட்டம்ஸ், அந்த ஃபேட்டை ஜாஸ்தி இருக்கிறது இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம வெயிட் சீக்கிரமாக கெயின் ஆகும். ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடும்போதும் கெயின் ஆகும். போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் என்னென்னா கலையரசின்னு சொல்லிட்டு மீனம்பல்புரம் அப்படின்னு சொல்லிட்டு அது மதுரை டிஸ்ட்ரிக்டில் யூஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா போராக்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டான்ஸை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு, பாடி வெயிட் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஜனவரி 17 என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அதை கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அவங்க யூடியூப்பில் அவங்க என்ன சொன்னாங்களோ அது மாதிரி. அப்புறம் ஒரு 9 AM என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி சிவியராக வாமிட்டிங் சென்சேஷன் இருந்திருக்கு, டயாரியா மாதிரி ஆயிருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க பேரண்ட்ஸ் உடனே அந்த மாதிரி ஆன ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. முனிச்சாலை அப்படிங்கிற இடத்துல போயிருக்காங்க. அங்கே என்னென்னா ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு திரும்பி வீட்டுக்கும் அனுப்பப்பட்டிருந்திருக்காங்க. அப்புறம் திரும்பி என்ன ஆயிருக்குன்னா அந்த சிம்டம்ஸ் ரிக்கவர் ஆகிருக்கு. அது ஆன ஈவினிங் அதே மாதிரி ஆன உடனே திரும்பி டாக்டர்கிட்ட நியர்பை கிளினிக் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க அந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப ஒர்சன் ஆயிருந்திருக்கு. அதாவது 11 PM கண்டிஷன் ஒர்சன் ஆன ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க இறந்து தான் கூட்டிகிட்டு வரும்போதே இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் சோர்ஸஸ் என்ன சொல்லுதுன்னா அவங்க இறந்ததுக்கு காரணம் டீஹைட்ரேஷன் ஆயிருக்குல்ல, வாமிட் ஆனதுனாலையும் டயரியானாலையும் அவங்க டீஹைட்ரேட் ஆகி அவங்க அதில் இறந்துட்டாங்க. நீர்ச்சத்து இல்லைன்னா அந்த மாதிரி ஆனதுனால அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அந்த கலையரசியோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா வேல்முருகன்னு சொல்லி 51 வயசு. அவர் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்காரு செல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல. ஜனவரி 18 போலீஸ் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. மாட்டமும் அன்றைக்கே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தா ப்ராக்டிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய பேரை வெளியிடலை, பட் இந்த போராக்ஸ் அப்படிங்கிறது யூரினரி ட்ராக் இஷ்யூஸ் இருக்குல்ல அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வார்னும் பண்ணியிருக்காங்க. இவங்க எதையும் கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணும் டாக்டர்கிட்ட அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது 20% தான் நம்மளுக்கு எக்ஸசைஸ் அந்த இதெல்லாம் யூஸ் ஆகும். மித்த எல்லாமே டயட்டிங் தான். நம்ம சாப்பாடை எவ்வளோ கண்டபடி சாப்பிட்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுவோமோ அதுலேயே நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் வாக்கிங், ஃபிசிக்கல் இது எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஏன்னா சில பேருக்கெல்லாம் வீசிங் இருக்கும், ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க, பிபி சுகர்லாம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்டரை கேட்டுட்டு எதாக இருந்தாலும் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பொண்ணு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஆனது ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக தான் இருக்குது. இது அந்த யூடியூப்பில் பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது யோசித்து பண்ண வேண்டிய ஒன்று. மற்ற யார்கிட்டையாவது கேட்டுக்கிட்டு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம். அப்படின்னு இந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.
Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.